அண்ட் சார் அப்படிங்கன்னு பார்க்க போகிறோம்னா பிளாக் பில்லர் சீசன் 2 எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்க்க முன்னாடி போன எபிசோட் நம்ம பார்த்துருந்தாங்க. அப்போ தான் எபிசோட் புரியும். அதே மாதிரி வழக்கம் போல சொல்கிறது தான், யாருமே இந்த எபிசோட ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்ட்ரோவா அவுட்ரோவா மட்டும் பார்த்துட்டு எந்த போயிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் பார்க்குறது எல்லாமே முக்கியமான சீன்ஸு கூட. அதனால் நான் பண்ணுற எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்து அதை கவனித்தா மட்டும்தான் உங்களுக்கும் எல்லாமே புரியும். அதே மாதிரி என் வாய்ஸும் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போயிருங்க. அதே மாதிரி வழக்கம் போல் உங்ககிட்ட சொல்கிறது தான், எல்லாமே உங்களுக்காக தான், உங்களுக்காக மட்டுமே தான். அதனால் வழக்கம் போல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிக்கிறங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. அதேமாதிரி புதுசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரியா, அதுவே போதும். வளவன் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கௌதமி தமிழ். நான் உங்கள் கைஸ். ஃபர்ஸ்ட் என்ன கட்டுறாங்கன்னா, அந்த மேன்ஷன் தான் கட்டுறாங்க. நம்ம டாக்ஸியோட லூயிஸோட மேன்ஷனை. அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம கிளாட் என்ன பண்ணிட்டு இருப்பானா, லூயிஸை கொண்டுட்டு ஒரு டீ பவுடர்லேருந்து ஒரு மோதத்தை எடுப்பான். மோதத்தை எடுத்த உடனே அதை சொல்லுவான், நான் இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு யாருக்கா கெஸ் பண்ணுறீங்களா அப்படி கேட்கும்போது, அந்த 3 இடியட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் ஒரு படமாக கட்டிட்டு இருப்பாங்க, அது இப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அந்த மேடு கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு வித்தியாசமான ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ நினச்சது கரெக்டு தான், நான் வந்து இங்கே டார்க் ப்ளூ டு மிட் நைட் ப்ளூவாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவான். அதே மாதிரி இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை காட்டுவாங்க. அப்போ நெக்ஸ்ட் சீனில் நம்ம செபாஸ்டியனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். அப்போ இதான் ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே நம்ம சிலீஸோட ரூமுக்கு வருவான். சிலீஸ் தூக்கமே இல்லாமல் ஜன்னலில் ஒத்து பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு வந்த செபாஸ்டியன், என்னாச்சு நீங்கள் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நம்ம சிலீஸ் ஒன்று சொல்லுவான், எனக்கு தூக்கமே வரல, எனக்கு இப்போவும் முடியலை, என்ன திங்க் பண்ண முடியல, நான் அவ்வளோ ஆழமாக அவனை குத்தினேன், எனக்கு எப்படின்னு சொல்கிறது இல்லை, என்னால் ஒருத்தனோட சாவு நடந்திருக்கு, அது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படி சொல்லும்போது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாஸ்டர் அப்படி சொல்லும்போது, உங்ககிட்ட குயின் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை கொடுப்பான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா ஒருத்தன் பயந்து ஓடிக்கிட்டு இருப்பான். அப்போ பின்னாடி எவனோ வந்து இவனை குத்துற மாதிரியும் அந்த கலரல் சத்தம் கேட்குற மாதிரியும் இந்த இடத்த முடிச்சிருவாங்க. அப்போ தான் இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, செபாஸ்டியன் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே ஒரு சாவு நடந்துச்சு, அதில் விக்டிமோட கண்ணை மட்டும் தோண்டி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்போ அந்த நம்ம லூயிஸ் சொன்னது அவனுக்கு ஞாபகமே இல்லை. லூயிஸ் சொல்லுவான், எது எனக்கு தெரியாது, இந்த டெவில்ஸ்லாம் ஒன்று ஏமாத்துது, இந்த டீமன் ஒன்று எப்போவும் ஏமாற்றிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அது இவன் மைண்டுக்குள்ளேயே ஓடும்போது நம்ம செபாஸ்டியன் உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது, இவனும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் வழிப்பிடுவான். அப்போ அந்த சம்பவம் நடந்த இடத்துல போய் அந்த பையன்கிட்ட விசாரிக்கும் போது, ஆமாம் அவன் அந்த ஃபிங்கர்ஸை தூக்கி என் கண்ணுக்குள்ள விட்டு 2 கண்ணையும் நோண்டி வெளியே எடுத்துட்டான், இப்போ என்னால் எதையும் பார்க்க முடியாது, ஆனால் அவனை பார்க்க கொஞ்சம் பணக்கார மாதிரி தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே அடையாளங்கள்லாம் சொல்லுவான். சொல்லும்போது தான் இங்கே பார்த்தா நம்ம கிளாடும் இங்கே உட்காந்துட்டு ஒரு வலையை பின்னிக்கிட்டு இருப்பார். அப்போ இங்கே பார்த்தா நீங்கள் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி கேட்கும்போது நம்ம சிலீஸும் சொல்லுவான், இது எல்லாமே ஃபேண்டமையோட ஹவுஸில் தான் கனெக்ட் ஆகுது, அதே மாதிரி இது எல்லாமே ஒரு வகையான வெப் மாதிரி தான் கனெக்ட் ஆகுது, அதுவும் ஒரே இடத்துல தான், அது வந்து லூயிஸோட அந்த மேன்ஷனை தான் அப்படி சொல்லும்போது, இதுக்கு எல்லாமே காரணம் அந்த பட்லர் தான், அவனை தன்னாலேயே இயங்கிக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவான். அதே மாதிரி எல்லா பட்லரும் ஒரு மாஸ்டர் கேட்கறதுக்கு கரெக்டாக பதில் சொல்லணும்னு சொல்லும்போது, என்னன்னு கேளுங்க அப்படி சொல்லும்போது, நீ எதையாவது லூயிஸ் கிட்ட இருந்து என்கிட்ட இருந்து லூயிஸை பற்றி ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்கல அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த இடத்துல ஒரு பூகம்பம் நடக்கும், ஒரு சண்டை நடக்கும். அப்போ நடக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம சிலீஸை தூக்கிட்டு ஒரு பெட்டிக்குள்ளே வச்சுட்டு, இந்த இடத்துல கொஞ்சம் இருங்க, நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன், இங்கேருந்து மட்டும் இங்கே என்ன நடந்தாலும் இங்கேருந்து போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம செபாஸ்டியன் இங்கேருந்து ஓடிக்கிட்டே இருப்பான். எப்படியாவது குயின் ஆர்டரை நம்ம நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓடிக்கிட்டே இருப்பான். நம்மளை எப்படி இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக நம்மளை பிடிக்க வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டக்குன்னு அங்கேருந்து வந்து அந்த புல்லெல்லாம் வெட்டோம்ல, அதை தூக்கிட்டு வருவான். ஆனால் செபாஸ்டியன் ஈஸியாக அவங்ககிட்ட இருந்து அந்த அதுக்குள்ளே ஒரு கத்தியை விட்டு புல்லு மிஷினை அந்த ரிப்பேர் ஆக்கி விட்டுருவான். அவனும் என்ன சொல்லுவான்னா, டெத் கார்டு தான் நான் அப்படி சொல்லுவான். இவனும் ஒரு டெத் கார்டு தான், இவன் பேர் ரொனால்டோனா அப்படி இல்லை ரொனால்டுன்னு வச்சுக்கிறேங்க சரியா. அதேமாதிரி இவனு சொல்லுவான், நான் ரொம்ப கெத்து காட்டுறேன் அப்படின்னு கேட்டு இவனே சொல்லுவான். அப்போ இவனை பார்த்து செபாஸ்டியனும், ஓ நீ கண்டிப்பாக ஒருத்தனா வந்திருக்க மாட்டா, உன் கூட யாரையா கூப்பிட்டு வந்திருப்பியே அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் லூயிஸோட சோலைன்னு கலெக்ட் பண்ணல அதானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எக்ஸாக்டாக அப்படி சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த கண்ணாடி போட்ட ஃபஸ்ட்டு சீசனில் 10 வந்துடுவார். வந்துட்டு செபாஸ்டியனை சொல்லும்போது, இந்த இடத்துல நம்ம பெட்டிக்குள்ளே இருக்கிற சிலீஸுக்கு ஒரு மாதிரியான ஒரு இல்யூஷன்ஸ் க்ரியேட் ஆகும். ஏன்னா அந்த டீ பவுடர் பார்த்த மாதிரியும் இவனோட பழைய ஞாபகங்கள்லாம் மறந்து போயிருக்கும்ல. அதுலேருந்து இவன் என்ன பண்ணுவான்னா, இவன் அவங்க அப்பா அம்மாலாம் செத்த மாதிரியும் எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ யாரோ சொல்கிறது அந்த லூயிஸ் சொல்லியிருப்பான், நம்ம 2 பேரும் ஒன்று தான் சொல்லும்போது அதுவும் எனக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி செபாஸ்டியனும் இந்த இடத்த விட்டு போகாதீங்கன்னு சொன்னது அவன் அந்த பெட்டிக்குள்ளே வைக்கும்போது ஞாபகம் இது பண்ண இருக்கும். அப்போ இவனு சொல்லுவான், எனக்கு யாருமே ஆர்டர் போட தேவையில்லைன்னு சொல்லிட்டு பெட்டியை உடச்சிக்கிட்டு வெளியே போயிடுவான். அவன் பைத்தியம் மாதிரி இந்த இடத்துலேருந்து ஓடிடுவான். ஓடும்போதே இங்கே பார்த்தா அவரும் அந்த கண்ணாடி போட்ட புட்டி கண்ணாடி போட்டவருக்கும் இங்கே செபாஸ்டியனும் சண்டை, 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ எங்கே போன செபாஸ்டியன்
செபாஸ்டின் நான் வந்துக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது அங்கே பார்த்தா லூயிஸை பார்ப்பான். லூயிஸ் எகிரி குதிக்கிறது இவன் பார்த்துருவான். எங்கே போடுற லூயிஸ் உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸையும் ஒரு சந்தில் பிடிச்சிருவான். சந்தில் பிடிச்சி முட்டு சந்தில் பிடிச்ச உடனே சரி லூயிஸ் நீ மாட்டிக்கிட்டே உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு அந்த போலீஸ் மாதிரியான 4 பேர் வருவாங்க. வந்த உடனே தம்பி இங்கே பார்ப்பாங்க லூயிஸு எஸ்கேப் ஆகிறான் கொஞ்சம் பிடிச்சிட்டு போங்கப்பா அப்படி சொல்லும்போது அவங்க சம்மந்தமே இல்லாமல் இவனை பிடிப்பாங்க. இவனை பிடிச்ச உடனே இவனுக்கு ஒன்றுமே புரியாது. சிலீஸ் என்ன சொல்லுவானா நான் இல்லை லூயிஸ் நான் வந்து ஃபேண்டமையோட கிங்கு நான் தான் சிலீஸ் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த மேடு கிட்ட கேட்கும்போது ஆமாம் இவர் தான் எங்களோட மாஸ்டர் லூயிஸ் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி இவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு வகையான வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்போது அந்த போலீஸ் சொல்லுவாங்க நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தோம் இப்போ தெளிவாயிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அது சொல்லுவாங்க இவங்க அப்பா சத்துலேருந்து இவர் கண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவர் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் சிமிலராக ஏதாவது பசங்களை பார்த்தா இவர் கொல்ல தொடங்கிடுவார். அது இவருக்கு ஒரு மென்டல் டிஸ்டாஸ்டர் மாதிரி அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல இவன் தான் கண்ணை தோண்டி கொண்ட மாதிரியும் அப்படி சொல்லிடுவாங்க. அதுக்கு சாட்சியே நான் தான் என் கண்ணையும் பாருங்க அப்படி சொல்லிட்டு மேட் நல்லாவே உருட்டுவாங்க இவங்ககிட்ட. அதுவும் அந்த போலீஸை பார்த்துட்டு ஓ அப்படி தான் அப்படி சொல்லிட்டு இதுதான் ப்ரூஃப்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை கழட்டுவாங்க. பார்த்தா அந்த இது இருக்கும். அப்போ இவனும் இது செபாஸ்டியனுக்குள்ளே தான் அப்படி சொல்லுவான். அப்போ இவனை தூக்கிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லுவான். இந்த மேடும் ஒன்றும் ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே விட்டுருவாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தா இவனை இன்னத்துக்கு கட் பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்க நேரமாக பார்த்து 2 டெட் கார்ட்ஸ் தேவையில்லையே இவங்க 2 பேரும் மாற சாவடிச்சுப்பாங்க போல அவங்களே அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல அந்த கண்ணாடி போட்டுருக்க பாரு நீ எப்படி என்னையே கொள்ள வரலாம் அப்படி சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நீ ஒரு காடோட எபிலிட்டியை தாண்டி பேசிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு வகையான சுச்சுவேஷனில் இதாகும் அப்படி சொல்லும்போது ஒரு கண்ணாடி தட்டி விட்டு செபாஸ்டியன் இங்கேருந்து ஓடிடுவான். அப்போ இவனும் இங்கே பிடிப்போம்ப்பா ஓடிட்டான் அப்படி சொல்லிட்டு இவன்கிட்ட சொல்லும் போது என் கண்ணாடின்னு தேடிக்கிட்டு இருப்பான். ஏன்னா எனக்கு கண்ணாடி இல்லைன்னா கண்ணே தெரியாது. அப்போ என்னடா கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எதுக்கு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அந்த கண்ணாடி எவ்வளோ முக்கியமானது தெரியுமா அது இல்லைன்னா சேலரியை குறைச்சி விட்ருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட இங்கே சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ நெக்ஸ்ட் சீனில் என்ன காட்டணும்னா அந்த இடத்துல நம்ம சிலீஸ்க்காக அந்த ஒரு வகையான அந்த த்ரெட் இந்த ஸ்பைடர் மாதிரியே பின்னி வச்சுருப்பான். கண்டிப்பாக அவன் சோழ நான் கொஞ்சமாக சாப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு இங்கே சொல்லுவான். அதே மாதிரி இவங்ககிட்ட அந்த போலீஸையும் விசாரிப்பாங்க உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்து சிலீஸ் பேண்டஃபை அப்படி பேண்டஃபைன்னு சொல்லும்போது இவங்களும் சொல்லுவாங்க நீங்கள் என்னை தப்பாக பிடிச்சிட்டு வந்தீங்க நான் வந்து ஒரு அஃபிஷியலான குயினோட டாக்ஸ் வாட்ச் டாக்கு என்னை பிடிக்கிறதுக்கு உனக்கு பெர்மிஷனே இல்லை சொல்லும்போது வயிற்றுலேயே ஒரு குத்த விட்டு அவனை அந்த இடத்துலேயே மட்டை பண்ணிடுவாங்க. மட்டை பண்ண உடனே இவங்க மட்டையான உடனே இவனுக்கு உண்மையிலேயே ஓவரான பைத்தியம் பிடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஒரு லிக்யூட் மாதிரியான ஒரு பச்சை தண்ணிக்குள்ளே முக்கி வெளியே எடுப்பாங்க. இவனால் தாங்கவே முடியாது நம்ம சிலீஸாடா அது வேதனையாக இருக்கும். அவன் முக்கி எந்திரிக்க அவன் செபாஸ்டியனை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருப்பான் எப்போ செபாஸ்டியன் நம்ம காப்பாற்ற போகிறான்னு. அப்போ கடைசியாக செபாஸ்டியன் அந்த இடத்துக்கு வந்த பிறகு அவன் அந்த மேலே நின்றுட்டு இருப்பான். அந்த ஜெயிலுக்கு மேலே நின்றுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்துருவான் அந்த இடத்துல எல்லாம் செத்து போயிருப்பாங்க. அதுவும் கோல்டன் நைஃப் வச்சு கொண்டிருப்பாங்க. இவனுக்கும் தெரிஞ்சு போயிடும் கிளாடு தான் இந்த இடத்துக்கு வந்துருவான்னு. அப்போ மேடு சொல்லுவாங்க நான் சாரி கேட்டுக்கிறேன் உன்னை இந்த இடத்துல வெல்கமே பண்ணல செபாஸ்டியன் அப்படி சொல்லும்போது எல்லாமே எனக்கு தெரியும் இந்த இடம் தான் சென்டராக இருக்குங்கிற மேன்ஷனுக்கு அதான் இந்த இடத்துக்கு வந்து அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல நீ யாருன்னு கேட்கும்போது நான் குயினோட வாட்ச் டாக் என் பேர் சிலீஸ் அப்படின்னு சொல்லுவான். அப்போ என்ன சொல்லுவான்னா அங்கே இருக்கிற எதிர் வாய்ஸ் என்ன சொல்லுன்னா நீ வந்து சிலீஸ் கிடையாது உன் வில்லேஜை எரிச்சிட்டாங்க அது காரணம் செபாஸ்டியன் அதில் உன் தம்பி செத்து போயிட்டான்னு சொல்லிக்கிட்டே இவன் வரல மோதிர மாட்டாங்க. அப்போ தான் தெரியும் இது கிளாடு என்ன சொல்லுவான்னா உன்னை நான் தான் கண்டுபிடிச்சி எனக்கு நீ அக்ரிமெண்ட் போட்ட நம்ம 2 பேரும் இதாக மறட்டோம். அதே மாதிரி இப்போ தம்பி செத்ததுக்கு காரணம் செபாஸ்டியன் தான் எல்லாமே நடந்ததுக்கு காரணமும் செபாஸ்டியன் தான் சொல்லிட்டு எல்லா பழியுமே செபாஸ்டியன் மேலே வைக்கிறோம். அதே மாதிரி நீ தான் லூயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேரை அப்படியே சிலீஸாக இருந்து லூயிஸாக மாற்றிடும். இந்த இடத்துல நம்ம மேடுக்கும் கன் புல்லட்லாம் தீர்ந்து போக டக்குன்னு வந்த செபாஸ்டியனும் அவள் கத்தையெல்லாம் தூக்கி போட்டு நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும் எதுக்கு கிளாடுக்கு வேலை பார்க்கணும் அப்படி கேட்கும்போது இல்லை நான் வேலை பார்த்தாங்கணும் அப்படி சொல்லும்போது எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மாஸ்டரே தூக்கி வச்சுருப்பீங்க உங்களை மாதிரி ஒர்த்தே இல்லாத ஒருத்தங்களாலலாம் என் மாஸ்டரோட சோலை நக்கக்கூட முடியாது அப்படி சொல்லிட்டு இங்கே சொல்லுவான். அதே மாதிரி நீ வந்து செபாஸ்டியன் கூட கான்ட்ராக்ட் இது பண்ண ஆனால் அதுக்கு முன்னாடியே செபாஸ்டியன் அந்த இதெல்லாம் முடிச்சிட்டான். அந்த வில்லேஜை எரிச்சிட்டான் உன் தம்பியும் செத்துட்டான். அந்த வில்லேஜில் உங்கள் அப்பா அம்மா உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே செபாஸ்டியன் தான் கொன்னுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செபாஸ்டியனுக்கு எதிராகவே மாற்றி விட்டுருவான். அவனை மைண்ட் கண்ட்ரோல் பண்ண மாதிரி மாற்றிடுவான். இது பாஸ்டே தெரியாத நம்ம சிலீஸும் இதை நம்பிடுவான். கொஞ்ச நேரத்தில் இவன் கத்தும் போது செபாஸ்டியன் அந்த இடத்துக்கு வந்து பார்ப்பான். சிலீஸ் மயக்கம் போட்டிருப்பான். டக்குன்னு தொடரும் போது என்னை தொடாதான்னு சொல்லிட்டு சிலீஸ் தள்ளி போவான். ஏன் நீ தானே கொன்னது எங்கள் பேரண்ட்ஸை எதுக்கு எங்கள் பேரண்ட்ஸை கொன்ன அப்படி சொல்லிட்டு நம்ம செபாஸ்டியனை பற்றி கேட்பான். அப்போ நம்ம செபாஸ்டியனையும் எந்திரிச்சிட்டு நீ தான் இங்கே வந்திருப்பியா நான் நினச்சி கூட பார்க்கல இங்கே வந்தது அப்படி சொல்லும்போது அந்த மெடிசன் அந்த லிக்விட் மெடிசனில் முக்கிய எடுத்தியா அவனை
அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஒரு மாஸ்டருக்கு நான் கேட்ட கேள்வியெல்லாம் சொல்லணும், அது மட்டும்தான் எனக்கு இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு இவன் காதில் போய் ஏதாவது சொல்லுவான். சொன்ன உடனே நான் இப்போ உனக்கு ஆர்டர் விட்றேன், என் கண்ணிலேருந்து மறைஞ்சிப்போ அப்படின்னு சொல்லுவான். இது ஒரு பட்லர் ஒரு மாஸ்டரோட ஆர்டர் எப்பவும் கேட்டு தாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம செபாஸ்டியன் அந்த இடத்துல மறக்க முடியாது. அதனால் அந்த இடத்துல இருந்து கிளம்பினோடனே இவனும் டயர்டாக இருக்குன்னு சொல்லும்போது இவனும் பிடிச்சிக்கிட்டு இதான் சாக்குனே எஸ் யுவர் ஐனஸ்ன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே மெஞ்சாயிடுவான். மெஞ்சாயினோடனே இவங்களும் இங்கேருந்து அப்படியே முடிய நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா நம்ம செபாஸ்டியன் நடந்து போயிட்டு இருக்கும்போது நான் நிறைய டைமை குக்கிங்லேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், அதே மாதிரி ரொம்ப டிலேவும் பண்ணதில்லை, அதே மாதிரி அதுக்கான ரிசல்ட்டும் இதான், நான் இனிமேல் டிலே பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவான்னா, இப்போது நான் ஒரு ஃபேண்டமையோட பட்லராக ஃபஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்கிற வெப்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிடுவாங்க. மீண்டும் நாளைக்கு நல்லா சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இதோட நான் இந்த ட்விஸ்ட்டை கூட பார்க்கல, எனக்கு இப்படி ஒன்று நடக்கும்னு நான் எதிர்பார்த்துருந்தேன், கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டே, பட் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம செபாஸ்டியனோட ஃபுல் கோவத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து பார்க்கலாம். அதனால் பொறுத்து வந்து பார்த்தா மட்டும் தான் புரியும். அதே மாதிரி வழக்கம் போல் சொல்கிறது தான், ஒரு நாள் நான் ஒன் டே இல்லை 2 டே வீடியோ போடாமல் இருந்திருப்பேன், அதுக்கு சாரிப்பா. ஏன்னா வீடியோஸ்லாம் அந்த வீடியோ எடுக்கிற வெப்சைட் வந்து கொஞ்சம் கிராஷ் ஆகிடுச்சு, அதுக்கு என்னாச்சுன்னு தெரில, அது அப்புறம் தான் சரியாயிடுச்சு. அதுலேருந்து நான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். இனிமேலாம் ஒழுங்காக வீடியோ வரும். அதனால் இனிமேல் ஒரு 3 எபிசோடு தான், அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது அனிமே எக்ஸ்ப்ளனேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். அதேமாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அங்கே வந்து டிஎம் பண்ணாலும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரியா, உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் கோஜனமி தமிழ். பை கைஸ்.